ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. அனைவரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கும் நண்பர்களே. உங்கள் நலன தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என பொதுவான நமது ராசி பலன்கள் மூலமாக இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா மேஷம் முதல் மீனம் வரையிலான எந்த ராசியாக இருந்தாலும் சரி 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் வந்து கொடுத்துருக்கேன் நண்பர்களே. ஸோ கீழே இருக்கக்கூடிய அந்த டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களையும் அல்லது விருப்பப்பட்டால் உங்களது நண்பர்களுடைய அல்லது குடும்ப இதர உறுப்பினர்களுடைய ராசி பலன்களையும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கொள்ளலாம். இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடும் நண்பர்களுக்கும் எனது உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நமது வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயங்க. பொதுவாக நமது நேயர்கள் வந்து என்ன டவுட் கேட்குறீங்க அப்படின்னா, நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து எனக்கு சில விஷயங்கள் பலன்களை வந்து பழிக்கிறதே கிடையாது, அந்த மாதிரி நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. நண்பர்களே, நீங்கள் ஒரு விஷயத்தை முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். இது வந்து பொதுவான ராசிக்கான பலன்கள். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து உங்களுடைய பலன்கள் கொஞ்சம் மாறுபடலாங்க. இரண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமது ராசி பலன்கள் மட்டும் இல்லைங்க, உங்களுடைய ஜாதகமே வந்து உண்மையிலேயே உங்களுக்கு தர வேண்டிய நற்பலன்களை தரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக 2 விஷயங்களை நீங்கள் கவனமாக மேற்கொண்டு இருக்கணுங்க. முதலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு விடாமல் தொடர்ந்து நீங்கள் வழிபட்டு கொண்டே இருக்க வேண்டும். அதாவது வருடத்துக்கு 2 முறையாவது குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக மேற்கொள்ளணுங்க. இரண்டாவதாக முன்னோர் வழிபாடு வேணுங்க. எப்பொழுதுமே உங்களது முன்னோர்களை நினைத்து நீங்கள் வழிபடுவது கண்டிப்பாக அவர்களுடைய துணை இல்லாமல் உங்களுக்கு எந்த விதமான ராசி பலன்கள் ஜாதக பலன்கள் எதுவுமே பலிக்காத நண்பர்களே. ஸோ இந்த 2 விஷயத்தையும் நீங்கள் முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டும். இது தவிர பொதுவான ராசி பலன்கள்ங்கிறதுனால கண்டிப்பாக சில விஷயங்கள் நடக்காமல் கூட போகலாம். சிலருக்கு நடக்கும், சிலருக்கு நடக்காமல் போகலாம். ஆனால் அதுக்காக நம்ம பொய் சொல்கிறோங்கிறது அர்த்தம் கிடையாதுங்க. சரிங்க, அப்புறம் எதுக்காக நான் இந்த ராசி பலன்களை பார்க்கணும்னு நீங்கள் கேட்கலாங்க. ஜாதகம் ராசி பலன் என்பது பொதுவாக நமக்கு ஒரு வழிகாட்டிங்க. எந்த நேரத்தில் எதை செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், மேலும் உங்களுக்கான நல்ல நேரம் வரும் பொழுது இரட்டிப்பாக பலன்களை பெறுவதற்காக உஷாராக நீங்கள் என்னென்ன முன்னேற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும் என்று ஒரு வழிகாட்டி போகல நமது ராசி பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உதவும் நண்பர்களே. அதனால தான் டெய்லியும் நான் சொல்லிட்டு இருக்கேன், நமது ராசி பலன்கள் ஒரு வழிகாட்டிங்க. கண்டிப்பாக நீங்கள் என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு நிறைய பலன்கள் பலிக்கலாம், சில பலன்கள் பலிக்காமல் போகலாம். அதற்காக நமது ராசி பலன்கள் கணிப்பு முழுவதுமே பொய் என்று நீங்கள் சொல்லிவிட முடியாது நண்பர்களே. அப்புறம் எதுக்காகங்க நான் இந்த ராசி பலன்களை பார்க்கணும்னு நீங்கள் கேட்கலாம். இது எதுக்காக நான் சொல்கிறேன், இது வந்து பொதுவான ராசி பலன்கள் என்பது ஒரு நல்ல ஒரு வழிகாட்டிங்க. கண்டிப்பாக உங்களுடைய நாளில் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் செய்யாமல் தவிர்த்தால் சில சங்கடங்களை தவிர்க்க முடியும், எந்தெந்த நேரத்தில் செஞ்சால் நீங்கள் டபுளான இரட்டிப்பான சந்தோஷத்தை பெற முடியும் என பொதுவான ஒரு வழிகாட்டுதல்களை இந்த வீடியோவில் நம்ம மேக் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து வீடியோவை பார்த்து எங்களுக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நண்பர்களே. கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்ட அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ண புதியவர்கள் மற்றும் பழையவர்கள் அனைவருக்குமே எனது உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தின ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் 3ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2023 வருடங்க வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் தை மாதம் 20ஆம் நாள். மேலும் இன்றைய தினம் ஒரு சுப முகூர்த்த நாளாக அமைந்துள்ளது. இன்றைய தினம் பிரதோஷ தினங்க. எனவே சிவன் வழிபாடு கண்டிப்பாக செய்யுங்கள், உங்களுக்கு பரிபூர்ண அருள் கிடைக்கும். மாலை நேரத்தில் அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று நந்தி தேவனையும் சிவனையும் நீங்கள் வழிபடுங்கள். இது தவிர அம்பிகை வழிபாடும் இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை தரும் நண்பர்களே. இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் ராசி அதிபதி ராசியிலேயே இருக்கிறாருங்க. காலை 11:12 பிறகு ராசியிலேயே வலுவாக ஆட்சி பலம் பெற்றுள்ள அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுதுங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்றைய தினம் நமது கடகராசி அன்பர்களுக்கு உங்கள் உள்ளம் மகிழக்கூடிய வகையில் நல்ல தகவல் இன்றைய தினம் தேடி வரக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்குங்க. உங்களது கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான பிரச்சனைகள் இழுபறியான சூழ்நிலைகள் எல்லாமே இன்னைக்கு மறைந்து விரைவிலேயே உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் தீரக்கூடிய யோகம் இருக்குங்க. அலுவலகத்தில் பணிபுரியும் நண்பர்களுக்கு இன்றைய தினம் புதிதாக சில பொறுப்புகள் கூடக்கூடிய நாளாக அமைப்பெறுவீங்க. வேலை போல இன்றைய தினம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இருந்தாலும் திறமையாக உங்களது வேலைகளை நீங்கள் திறம்பட செய்து மற்றவருடைய பாராட்டுகளையும்
நல்ல ஒரு பரிசுகளையும் வெகுமதிகளையும் அள்ளக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்காங்க நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்துவீங்க. எனவே எவ்வளவு வேலை இருந்தாலும் அசால்ட்டா தூக்கி போட்டு நீங்க வேலையை டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. புதிதாக வேலை தேடும் இளைஞர்களுக்கும் இன்றைய தினம் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் நல்ல வேலைவாய்ப்புகள் அமையக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. வருமானம் உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில் இன்றைய தினம் மிகச்சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு பெயர், புகழ், செல்வாக்கு எல்லாமே இன்னைக்கு உங்களுடைய செயல்திறன் மூலமாக கிடைக்கிற நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது செயல் வேகம் ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. தொழில் புரிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் முன்னேற்றத்திற்காக நீங்கள் புதிய முயற்சி ஒன்றில் ரொம்ப ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே. குடும்பத்தில் அமைதி, மகிழ்ச்சி, ஒற்றுமை ஆகியவை பெருகும். சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை காத்திருக்குங்க. ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும். திருமண தடை அகலக்கூடிய ஒரு பொன்னான தினமாக இன்றைய தினம் அமைப்பதனால திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளுங்கள். வரவேண்டிய பழைய கடன்கள், நீங்கள் ரொம்ப நாளா பெண்டிங்கா இருந்து வசூல் பண்ண முடியாத சில கடன்கள் கூட இப்பொழுது உங்களுக்கு வசூலாகி உங்களது நிதி நிலைமையை மேம்படுத்தக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் உடல் ஆரோக்கியத்தை சிறப்பாக மாற்ற நீங்கள் கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ்ல கலந்துக்கிறது உங்களுக்கு நல்லது நண்பர்களே. இன்றைய தினம் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினருடன் பேசும்பொழுது கொஞ்சம் கனிவாக யோசித்து பேச வேண்டியது அவசியம் நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்கள் வாரிசுகளுக்கு நீங்கள் ஸ்பெஷலாக ஏதாவது திட்டமிடுவதற்கு உகந்த நாள் அதற்கான பிளான்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களால் செயல்படுத்தக்கூடிய சாத்தியமுள்ள திட்டங்களை மட்டுமே இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக பிளான் பண்ணிக்கிறது நல்லது நண்பர்களே. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இந்த பிளான் மூலமாக உங்களது வாரிசுகள் மிகச்சிறப்பாக உங்களை ஞாபகம் வச்சிருக்கக்கூடிய அளவுக்கு மிகச்சிறப்பான நல்ல ஒரு ஐடியாஸ் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த தினம் உங்களை மனு கலந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்களுடைய நிலைமையை நீங்கள் புரிய வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை இந்த தினம் ஏற்படலாம். இதனால காதல் வாழ்க்கையில நீங்கள் முடிந்த அளவுக்கு உட்கார்ந்து பேசுறது நல்லது நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் வேலை பணிகளில் சில மாற்றங்கள் ஏற்படுகிறதுனால அந்த மாற்றங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன எதிர்பார்ப்பை உங்களது வாழ்க்கை துணையின் எதிர்பார்ப்புகளை நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டியது கண்டிப்பாக அவசியம். அது அவருக்கு பிடித்தமான உணவை வாங்கி குடிப்பது அல்லது சின்ன சின்ன இந்த மாதிரி அவருக்கு பிடித்தமான வேலைகளை நீங்கள் செய்து கொடுப்பதன் மூலமாக இல்லற வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையுங்க. இல்லைன்னா அவர் மன காயத்திற்கு உள்ளாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எனவே இன்றைய தினம் உங்களது இல்லற வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்களை கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி உங்களது வாழ்க்கை துணை திருப்திப்படுத்துங்கள். சூப்பரான ஒரு நாளை இன்னைக்கு அமைய பெறுவீங்க. இந்த தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாங்க. நான் அதுக்கு முன்னாடி நமது கடகம் டுடே ராசிபலன் சேனல் அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்க அப்படின்னா இப்போவே நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறது மூலமாக நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களை தேடி வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ நம்ம வீடியோ எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். மேலும் உங்களுடைய பிளானை சிறப்பாக உங்களுடைய அடுத்த நாள் பிளானை ஏற்படுத்திக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும் நண்பர்களே. ஸோ அனைவருமே நம்ம சேனலோட இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு இருக்கீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் நீங்கள் மஞ்சள் கலரையும் குங்குமப்பூ கலர் ரெண்டுமே இன்றைக்கி யூஸ் பண்ணலாங்க. ரெண்டுமே லக்கியஸ் கலர் அமையும். மஞ்சள் நிறம், குங்குமப்பூ நிறம் ரெண்டுமே பயன்படுத்துங்க. மேலும் நம்பர் 8 8ஆம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நட்சத்திர ரீதியான படங்களை காணும்பொழுது இன்றைய தினம் நமது கடகராசி நண்பர்களில் யாரெல்லாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் இப்போ நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களோட வீட்டு பெரியவர்கள்ட்ட நல்ல மதிப்பு மரியாதை உங்களுக்கு கூடக்கூடிய யோகம் இருக்குங்க. இது வரைக்கும் உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாத பெரியவர்கள் இப்பொழுது உங்களை நம்பக்கூடிய வகையில் உங்களது செயல்பாடுகள் சூப்பராக இருக்கும். எதிர்பாராத வகையில் சில பண வரவுகளும் இன்றைய தினம் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். நீங்கள் செல்லும் இடங்களில் உங்களுக்கு செல்வாக்கு மதிப்பு உயரக்கூடிய நாளாக தினம் அமைப்பெறுதுங்க. பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா இன்னைக்கு சூப்பராக உங்களது வியாபாரம் அமையும் நண்பர்களே. உங்களை கூட்டாளிகள்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. மேலும் இன்றைய தினம் உங்கள் மனசுல சின்ன சின்ன குழப்பங்கள் இது வரைக்கும் இருந்திருக்கலாம். அதிலும் குறிப்பாக மாணவர்களுக்கு உயர்கல்வியில இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இன்னைக்கு நீங்கி மன தெளிவு உண்டாகக்கூடிய யோகம் இருக்குங்க. இன்னைக்கு விட்டு கொடுத்து போங்க. சூப்பரான ஒரு நாளாக உங்களுக்கு அமையுது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு எதிர்பாராத வகையில் பண வரவுகள் கிடைக்குங்க. புதிய விதமான ஒரு கண்ணோட்டத்தில் எல்லா விஷயங்களையும் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு நல்ல நன்மைகள் தான் தரும். வெளியூர் சார்ந்த சில பயணங்களுக்கான வாய்ப்புகள் இந்த தினம் உங்களுக்கு கிடைக்கும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சாதகமாக உங்களது வாய்ப்புகளை நீங்களே உருவாக்கி கொள்ள முடியும். சுபகாரிய செலவுகள் இந்த தினம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால சுப செலவுகளை சந்தோஷமாக செய்யக்கூடிய யோகம் இந்த தினம் இருக்கு. நண்பர்களே, நம்ம வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இல்லைங்க கடகராசி நண்பர்கள் யாருமே நண்பர்கள் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நீங்கள் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி அவங்க ராசி பலன்களை பார்த்துக்க முடியும். ஒருவேளை நீங்கள் விருப்பப்பட்டால் கூட உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்களையோ அல்லது உங்களது மற்ற குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களையோ பார்க்கறதுக்கு டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லிங்க் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நம்மோடு இணைந்திருங்கள். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். புதியவர்களும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன்.
மேலும் உங்கள் கமெண்ட்ஸை வந்து தாராளமாக நீங்கள் தெரிவிக்கலாம். உங்களுடைய பொன்னான கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நம்மோடு எப்போதும் இணைந்திருங்கள். ஸோ இதன் மூலமாக நமது வீடியோ ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களுக்கு தேடி வந்துகிட்டே இருக்கும் நண்பர்களே. மீண்டும் நாளைய தின வீடியோவில் நாளைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் நாளை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.